ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதாவது மதுரையில் வந்து மாநாடு நடந்திருக்கு. செகண்ட் இது விஜய் இது வந்து சாரிங்க விஜய் என்னது எனக்கு வந்து விஜயண்ணான்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அப்படின்ட்டுலாம் வரமாட்டேங்குது. எதுவும் நினச்சிக்காதீங்க, டக்குன்னு அப்படி வரமாட்டேங்குது. அண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா சார் வந்து விஜய் அண்ணா வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசியிருக்காரு. அந்த ஆஃப் அன் ஹவரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்லாவே எகென்ஸ்டாகவே பேசியிருக்காரு. அதாவது ஃபஸ்ட்டு நடந்த மாநாட்டுக்கும் இப்போ செகண்டு நடந்த மாநாட்டுக்கும் நிறையவே நல்லாவே வித்தியாசமாக ரொம்ப ஹையராக பேசியிருக்காரு. அண்ட் வந்து இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு நமக்கு ரொம்ப ப்ரியாரிட்டியாக, அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஃபஸ்ட் எய்டு வந்து 224 பேருக்கு பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜியாக இதை வந்து நடத்தியிருக்காங்க. அதனால் அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. பிரபாகரன் அப்படின்ட்டு சென்னையை சேர்ந்தவர். 33 பேர் மாநாடுன்னா அவர் செலிப்ரிட்டி வேறு, லட்சக்கணக்கில் போயிருப்பாங்க. அதனால் ஏதாவது தவறுறதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அவர் ஒருத்தர், இன்னொருத்தர் ஏதோ இறந்துட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு எதை பற்றி பேசினார்னா, டிஎம்கே, ஏடிஎம்கே அண்ட் வந்து பிரசிடெண்ட்டு நரேந்திர மோடி எல்லாத்தையுமே பேர் சொல்லி நல்லாவே அவங்கள ஒரு 10 மினிட்ஸ், டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு 5 மினிட்ஸ், பிரைம் மினிஸ்டரை பற்றி ஒரு 10 மினிட்ஸ், இந்த மாதிரி நல்லா டைரெக்டாகவே எல்லாமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு. அதை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்னா, நீங்கள் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக போனாலும் வீடியோ போர் அடிச்சிடும். என்ன இப்படி விஜய் சார் எவ்வளோ நேரம் பேசலாம், நீங்கள் எதுக்கு இப்படி பேசுங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க அண்ணாவை. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் வந்து இவர் எலெக்ஷன் வர்றதுக்கு காரணம் என்ன, நீங்கள் செலிப்ரிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நான் வந்து என்ன நான் வர்றதுக்கான மெயின் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உமன்ஸ்க்கு கிட்ஸ்க்கெல்லாம் வந்து எங்களோட இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறாங்கள்ல அவங்க, விவசாயக்காரங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நான் வந்தால் நல்லது பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய வந்து அவங்கள பற்றி தான் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த ஃப்ரிட்ஜு கொடுப்பேன், இந்த டிவி கொடுப்பேன், இந்த வாஷிங் மிஷின் கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல. ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிட்டாரு. உமன்ஸை, கிட்ஸ் எல்லாம் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு. இது வந்து ரொம்பவே எனக்கு கூட இது கேட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லணுன்னா, யார் யாருக்கும் ஓட்டு போட்டு இத்தனை வருஷமாக எதுவுமே இல்லை, விஜயனுக்கே போட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இவர் ஃபஸ்ட்டு நான் நடந்தப்போ நான் அப்படி தான் யோசித்தேன். செலிப்ரிட்டி தானே அப்படின்ட்டுலாம் நினைக்காம விஜயண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.